ஆதிகால யுகங்கள்னா என்னன்னு தெரியுமா? ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்னு குறிப்பிட்டிருக்க. அதே அப்படியே 3 வரும்போது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்னு இருக்கு. அதே 5 நம்ம பார்க்கும்போது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு. இங்க ஆதி அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு மனுஷனோட லைஃப் ஸ்பேன் இத்தனை ஆண்டுகள் இத்தனை இயர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆதி அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால இடைவெளியை குறிக்கிறது. சோ இந்த 1 நாள்ல தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குனதற்கும் ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்ததற்கும் இடையில நிறைய காலங்கள் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம படிக்கும் போது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப அப்படியே யோபு 38வது அதிகாரத்துல நம்ம போய் வாசிக்கும் போது தேவன் இந்த பூமிய அஸ்திபாரப்படுத்தி அதுல கோடிக்கல்ல நாட்டும் போது நிறைய விண்மீன்கள் தேவ தூதர்கள் ஆர்ப்பரித்து கெம்பீரித்தார்கள் சொல்லி நம்ம படிக்கிறோம். இதை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா தேவன் இந்த பூமியில இருக்க விஷயங்களை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே ஆதி காலத்திலேயே விண்மீன்களையும் தேவ தூதர்களையும் தேவன் படைச்சார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆதி அப்படிங்கிற காலத்துல இருந்து 1 நாள் வரைக்கும் இடையில நிறைய காலங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த காலங்களை தான் 3 யுகங்களா பிரிக்கிறாங்க. ஆதிகால யுகம் 1 தேவன் ஆதியில விண்மீன்களையும் தேவ தூதர்களையும் படைச்ச நாள் முதல் பூமிக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் வரைக்கும் உள்ள காலங்களை தான் ஆதிகால யுகம் சொல்றோம். ஆதிகால யுகம் 2 அப்படின்னா தேவன் இந்த பூமியில கோடிக்கல்ல நாட்டும் போது நிறைய தேவ தூதர்கள் ஆர்ப்பரித்து கம்பீரித்தார்கள் பார்த்தோம்ல. சோ அதுல சில பகுதியினர் மட்டும் தேவன் இந்த பூமியில வாழ செய்தாரு. அதில் உள்ள தூதர்களின் ஒருவனான லூசிபர் தேவன் மீதே பொறாமை கொண்டான். நல்லவனா இருந்த அந்த லூசிபர் தேவன் மீது பெருமை பாராட்டி தேவன் மீது பொறாமை கொண்டு அவரை போல வாழணும், அவரை போல மாறணும் அப்படின்னு சொல்லி தன் பக்கமா நிறைய தேவ தூதர்